இன்றைய செய்திகளுக்காக நான் தாமோதரன். முதலில் முக்கிய செய்திகளை நாம் பார்ப்போம். ராஜ்யசபாவில் காலியாகும் 37 எம்பி பதவிகளுக்கு மார்ச் 16 தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவிற்கு 4 எம்பி பதவிகள், அதிமுகவுக்கு 2 பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. சட்டசபை தேர்தலுக்கு முன் இந்த தேர்தல் வருவதால் கூட்டணி கட்சிகளை சமாளிப்பது திமுக, அதிமுக இரண்டுக்குமே சவாலாக இருக்கும் என கருதப்படுகிறது. நிக்கோட்டின் பவுச் விட்டால் நடவடிக்கை என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புகைப்பிடிப்பதை நிறுத்த, குட்கா மற்றும் புகையிலை மெல்லும் பழக்கத்தை நிறுத்த வாயில் சுவைக்கும் நிக்கோட்டின் பவுச் என்பதை பொதுமக்கள் பயன்படுத்துகின்றனர். நம் நாட்டில் இது அனுமதிக்கப்படவில்லை. இணையதளங்கள் வாயிலாக சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படுகிறது. இது மாதிரியாக விற்பனை செய்யும் பட்சத்தில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு இயக்கம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இது சட்டவிரோதமானது என தெரிவித்துள்ளது. இவ்வாறு விற்கும் இணையதளங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயில் திறப்புக்கு பின் சிறு வியாபாரிகளுடைய வருமானம் 5 மடங்காக உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட பின் அந்த நகரத்தின் பொருளாதார வளர்ச்சி பல மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமர் கோயில் திறப்புக்கு முன் ஆண்டுக்கு சராசரியாக 1.7 லட்சம் பேர் மட்டுமே அயோத்திக்கு வந்த நிலையில் 2024 முதல் 6 மாதங்களில் மட்டுமே இந்த எண்ணிக்கை 11 கோடியாக உயர்ந்துள்ளது. உள்ளூர் சிறு வியாபாரிகளின் தினசரி வருமானம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. முன்பு நாள் ஒன்றுக்கு 500 ரூபாய் ஈட்டியவர்கள் தற்போது 2500 ரூபாய் வரை வருமானம் ஈட்டுகின்றனர். கோயில் அருகிலுள்ள நிலங்களின் மதிப்பு 10 மடங்கு வரை அதிகரித்துள்ளது. நகரின் மற்ற பகுதிகளில் சொத்துக்களின் விலை 40% வரை உயர்ந்துள்ளது. டில்லியில் பல்வேறு கொலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பட்டன் கத்தி ஆன்லைன் வாயிலாக வாங்கியதை அடுத்து பிளிங்கிட் நிறுவனம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அமெரிக்காவை முந்தும் இந்தியா. அடுத்த 10 ஆண்டுகளில் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் அமெரிக்காவை விட இந்தியா அதிவேகமாக செயல்படும் என ஜோகோ நிறுவனத்தின் இணை நிறுவனர் ஸ்ரீதர் வெம்பு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் நாட்டுக்கு அநியாயமான அழுத்தங்களை கொடுப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக விமர்சித்துள்ளார். உக்ரைன் நேட்டோ எனப்படும் இராணுவ ஒத்துழைப்புக்கான அமைப்பில் இணைவதை கைவிட வேண்டும், இராணுவ அளவை கணிசமாக குறைக்க வேண்டும், ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள 4 பகுதிகளிலிருந்து உக்ரைன் படைகள் வெளியேற வேண்டும் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் வலியுறுத்தி வருகிறார். மேலும் ரஷ்யா விரும்பும் சில பகுதிகளையும் விட்டுக் கொடுக்குமாறு நிர்பந்தித்துள்ளார். ரஷ்யாவின் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 14,230 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 260 ரூபாய், US டாலர் 90 ரூபாய் 68 காசுகள், கச்சா எண்ணெய் 1 பேரலின் விலை 67 ரூபாய் 64 பைசாக்கள்.